நம்ம மனசு தான் வந்து நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய 90% வியாதிகளுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு லூயிஸ் ஹே அப்படின்ட்டு ஒரு ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்னென்னா, இவங்களுக்கு சின்ன வயசில் வந்து இவங்களை வந்து ரேப் பண்ணிடுறாங்க. அதனால ஃப்யூச்சரில் வந்து இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ப்ரைவேட் பார்ட்டில் வந்துட்டு கேன்சர் க்ரியேட் ஆகுது. ஸோ இவங்க வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி மனம் சம்மந்தப்பட்ட மனசை நீங்கள் வந்து பியூராக வச்சுக்கணும், இது மூலமாக உடம்பு வந்து நீங்கள் க்யூர் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் இவங்களுக்கும் கேன்சர் வந்துடுது. ஸோ இவங்க எப்படி படிப்படியாக கேன்சரை வந்து கிளியர் பண்ணாங்க, ஸோ மனசோட ஓல்டு பேட்டர்ன்ஸையும் மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் நெகட்டிவ் திங்ஸை வெளியில் கொண்டு வரது மூலமாக நம்ம உடம்பை எப்படி நல்லா வச்சுக்கலாங்கிறது தான் ஹீல் யுவர் பாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக்கில் மேஜர் கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த புக்கோட இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எக்ஸ்டர்னலாக எதுவுமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து உங்கள் உடம்பை வந்து க்யூர் பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி உங்கள் உடம்புக்கு வந்து எப்படி குணப்படுத்தணும்னு தெரியும் எல்லா வியாதிகளையும். ஸோ நம்ம மனசோட சக்தி மூலமாக நம்ம முழு உடம்பையும் க்யூர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு அப்படிங்கிறது இந்த ஹோல்சம்மாக எப்படி சொல்லலான்னா, மைண்ட் பாடி சோல் இந்த மூணும் சேர்ந்து தான் நம்மளோட முழு உடம்புன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் இந்த மூணையும் க்யூர் பண்ணுறதுக்கான விஷயங்களை நம்ம வந்து பண்ணாதான் நம்மளால் டிசீஸ்லேருந்து வெளியில் வர முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. சின்ன வயசில் 5 இயர்ஸாக ஓல்டாக இருக்கும்போது அவங்க வந்து ரேப் பண்ணப்படுறாங்க. ஸோ அது மூலமாக ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ப்ரைவேட் பார்ட்டில் கேன்சர் க்ரியேட் ஆகுது. ஸோ இவங்க கேன்சரால் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அங்கே எப்படி குணமாய் வராங்கங்கிற எக்ஸ்பீரியன்ஸை இன்ட்ரோடக்ஷனில் ஷேர் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மெயினாக நான் வந்து நிறைய ஃபர்கிவ்னஸ் பண்ண வேண்டி இருந்தது, நிறைய விஷயங்களும் லெட்டிங் கோ பண்ண வேண்டி இருந்துச்சு. அதாவது நிறைய வந்து நம்ம அட்டாச்சாக இருப்போம், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மறந்துட்டு நான் எல்லாத்தையும் ஃபர்கிவ் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருந்துச்சு. இதை நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி என்னோடய நியூட்ரிஷன்ட்டை கேட்டுட்டு கரெக்டான ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இது மூலமாக ஒரு 6 மந்த்தில் நான் ரெக்கவர் ஆகி மேக்ஸிமம் அந்த டிசீஸோட சிம்டம்ஸ் குறைய ஆரம்பிச்சது. அப்புறம் நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்துட்டு ரெக்கவர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பவர் எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, அதில் ஒரு மெயினாக ஒரு கீ கான்செப்ட் என்னென்னா, ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் தான் பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்யூச்சர்லேயோ பாஸ்ட்லேயோ வந்துட்டு நமக்கு மனசுக்கு வந்து பவர் கிடையாது. நீங்கள் எப்போது மனசை வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அப்போ தான் வந்து அதுக்கான பவர் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு கொண்டு வருது, நம்ம திங்கிங் வந்து சில நேரங்களில் பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் ஆசிலேட் ஆகும்போது டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் எதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பிலீவ் சிஸ்டம் சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சைல்டாக இருக்கும்போது ப்ரெசென்ட்டில் தான் இருப்போம். பெரிய பிலீவ்ஸ் வந்து நமக்குள்ளே யாரும் புகுத்த மாட்டாங்க. இதே நம்ம கொஞ்சம் வளர வளர என்ன ஆகும்னா, பேரண்ட்ஸு சொசைட்டி இவங்களாம் வந்து சின்ன சின்ன பிலீஃப் சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டு ஒரு கட்டத்தில் இந்த உலகமே வந்து நம்ம வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத இடங்கிற மாதிரி இந்த மீடியாவிலேருந்து எல்லாம் நமக்குள்ளே கொண்டு வந்துடும். அப்போது அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு டிசீஸ் பற்றி அதை பற்றி நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு தெரியாமையே அந்த விஷயத்தை வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன டிப் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற வார்த்தைகளை உங்களோட மென்டல் பேட்டர்ன்ஸை வந்து ஒரு பேப்பரில் எழுதுங்க. எழுதிட்டு ஒரு வாரம் அப்சர்வ் பண்ணுங்கள் கன்டினியூஸாக. ஒரு வாரம் கழிச்சுட்டு என்னென்ன மாதிரியான திங்கிங் இருக்குது, என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் வந்து ரிப்பீட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஓல்டு பேட்டர்னை கொஞ்சமாக விட்டுட்டு நியூ பேட்டர்னுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்படி நம்மளை அப்சர்வ் பண்ணலாம், எப்படி அந்த ஓல்டு பேட்டர்ன் கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு எழுதிட்டாங்க. ஸோ இதை வந்து எப்படி நியூ பேட்டர்ன்ஸ் மூலமாக மாற்றலாம் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த அஃபிர்மேஷன் சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அஃபிர்மேஷன்ஸ் அப்படின்னா ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் வீக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே நம்மளை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயங்களை உள்ளே சொல்லிக்கிறது. ஸோ இதுதான் வந்து அஃபிர்மேஷன். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ரிப்பீட்டிவாக சொல்கிறோம், நான் வந்து மேக்ஸில் வீக்கு, எனக்கு வந்து மேக்ஸ் வராது, என்னால் மேக்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டிவாக ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்கும். இந்த விஷயத்தை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 1 வீக் என்ன ட்ரை பண்ணலான்னா, ஓகே நான் வந்து எனக்கு மேக்ஸ் சால்வ் பண்ண முடியும், ஈவன் தான் நான் வீக்காக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் நான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். முதல்ல இருந்த அளவுக்கு மேக்ஸ் வந்து எனக்கு டஃப் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் நம்ம மைண்ட் வந்து அதுக்கு பழகினதுக்கப்புறம் நான் வந்து மேக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங், என்னால் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்படி கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன புக்கு தான். இதில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 100 பேஜஸ்க்குள்ளே தான் இருக்கும். இதில் மேக்ஸிமம் வந்து ஹீலிங் அஃபிர்மேஷன் சொல்லிட்டு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் ஃபார்மெட்டில் ஒவ்வொரு டிசீஸ் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஐ அப்படின்னா அதுக்கு என்ன அஃபிர்மேஷன் சொல்லலாம், எதனால் அந்த ஐ ப்ராப்ளம் வந்துச்சு, அந்த அஃபிர்மேஷன்ஸ் அந்த சுய கருத்தேற்றம் என்ன மாதிரி வார்த்தைகளை மாற்றிக்கிட்டால் கண்ணு சரியாகும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும்
அந்த பேட்டர்ன்ஸ் எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஆஸ்துமா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வாய் விட்டு அழுக முடியல, நமக்குள்ள நிறைய துக்கம் இருக்குது, அதை வந்து ஒரு சப்ரஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அர்த்தம். அதை வந்து ஓல்டு பேட்டர்ன். ஸோ நியூ பேட்டர்ன் அப்படி ரிப்ளேஸ் பண்ணலாங்கிறதுக்கு எழுதியிருக்காங்க. இப்போ நான் வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன், ஐ சூஸ் டு பி ஃப்ரீ, நான் வந்து என்னோடய எமோஷன்ஸை ஃப்ரீயாக வெளிப்படுத்துகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மாற்றிக்கணும். இதை வந்து ரிப்பீட்டிவாக சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஆங்ஸைட்டிக்கான ஓல்டு பேட்டர்ன், எதனால் இந்த ஆங்ஸைட்டி வருதுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. நம்ம லைஃபோட ப்ராசஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணாமல் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது, லாஜிக்கலாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு மெயின் காரணம். ஸோ இது எப்படி ரிப்ளேஸ் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஐ லவ் அண்ட் அப்ரூவ் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் ஐ ட்ரஸ்ட் த ப்ராசஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ஐ எம் சேஃப். ஸோ இந்த வார்த்தைகளை வந்து நம்ம ரிப்பீட்டிவாக சொல்கிறது மூலமாக ஆங்ஸைட்டிலேருந்து வெளியில் வரலான்னு சொல்கிறேன். அப்புறம் மெயினான விஷயம், கேன்சருக்கு வந்துட்டு ஒரு டீப் ஹர்ட் வந்து காரணமாக இருக்கணும். ஹேட்ரெட்டு, நம்மளால் எதுவும் பண்ண முடியல, இந்த மன வருத்தங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து கேன்சர் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதில் வந்து ஓல்டு பேட்டர்ன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான நியூ பேட்டர்ன் பார்ப்போம். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் மன்னிச்சு விடுறேன், என்னோட பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி விடுறேன், என்னோட லைஃப்பை வந்து நான் லவ்னால ஃபில் பண்ணுறேன், ஸோ நான் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம ரிப்ளேஸ் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாஸ்ட் ஹர்ட்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ இது குறைய கேன்சரோட தாக்கமும் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ட்ரை ஐ, அதாவது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு கோபத்தோடையும் நம்மளால் ரியாலிட்டி ஏற்றுக்க முடியாமல் ஒரு வெறுப்போடையும் நம்ம வந்து இந்த உலகத்தை பார்க்குறதுனால தான் கண்களோட பவர் வந்து கம்மியாகுது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து விரும்ப ஆரம்பிச்சுக்கணும். ஸோ ஒரு அன்பு கலந்த பார்வையோடு நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களால் வந்து அந்த லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த அஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ சீ வித் கம்பேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு இரக்கத்தோடையும் ஒரு புரிதலோடையும் இந்த உலகத்தை பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக உங்களோட மைண்ட் செட்டை மாற்ற கண்கள் வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இது ஒரு சின்ன புக்கு தான். இதில் மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபர்மேஷன்ஸ்லேயே முடிஞ்சிடும். நான் ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லியிருக்கேன், நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம இதை படிக்கிற மூலம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு சின்ன க்ளூ வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, நம்மளோட உடம்பு சரியில்லாம மாறுறதாகட்டும், ஒரு பயத்தினால நமக்கு ஒரு டிசீஸ் கிரியேட் ஆகுது, எல்லாம் நம்ம கொஞ்சம் மென்டல் இதை மாற்றும்போது 100% குணமாகுதோ இல்லையோ, ஃபஸ்ட்டு நம்ம அந்த தாக்கத்துலேருந்து வெளியில் வரலாம், அந்த சஃபரிங்லேருந்து வெளியில் வரலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோப் வந்து நமக்கு கிடைக்குது. கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை நான் ஏதாச்சும் டிசீஸை மென்ஷன் பண்ணாமல் இருந்தேன்னா, நீங்கள் இந்த பேட்டர்ன்ஸு நான் சொல்லி எக்ஸாம்ஸில் வச்சுக்கிட்டு நீங்களே உங்களுக்கான இதை வந்து கண்டுபிடிங்க. நீங்கள் நாள்பட யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அந்த ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் மெயின் என்ன அப்படின்னா, செல்ஃப் லவ் தான் வந்து ரொம்ப முக்கியமான காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம டெய்லியும் காலைல எந்திரிச்ச உடனே மிரர் முன்னாடி நின்றுட்டு ஐ லவ் மை செல்ஃப், நான் வந்து என்னை முழுமையாக ஏற்றுக்கிறேன், நான் என்னை முழுமையாக விரும்புகிறேன்னு சொல்லிட்டு சொல்லணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து உடம்புல ஏதாவது குறைகள் இருந்தால் கூட அந்த குறைகளையும் நான் முழுசாக ஏற்றுக்கிறேன், இந்த குறைகளோடு சேர்ந்து நான் ரொம்ப அழகாக இருக்கேன், என்னை ரொம்ப விரும்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு வந்து இது ஏதோ நமக்கு நாமே பொய் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம சொல்ல அதுதான் உண்மைன்னு உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த செல்ஃப் லவ்ங்கிறதுல வந்து நீங்கள் உங்களை முழுக்க ஃபில் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜியே வந்து உங்கள் உடம்பு டாப் டு பாட்டம் வந்து என்னென்ன உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கிளியர் பண்ணிடுங்கிறது தான் கடைசியாக சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த புக்கு வந்து ரொம்ப சின்ன புக்கு தான், ஆனால் படித்த ஒரு சின்ன அவேர்னஸ் மாதிரி நமக்கு வருது. ஓகே, நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போம், சின்ன நமக்கு இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகளுக்கு மைண்ட் பேட்டர்னை மாற்றி தான் பார்ப்போமே, அட்லீஸ்ட் அந்த சஃபரிங்லேருந்து நமக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகலாங்கிற ஒரு ஐடியா எனக்கு கிடச்சிது. ஸோ யாருக்கெல்லாம் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ மறக்காமல் நீங்களும் வாங்கி படித்து பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல புக்கை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்.